Kongu Nila Soru first time பார்க்குறீங்கன்னா full video பார்த்துட்டு லைக் பண்ணணும். அதுக்கப்புறம் subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. முட்டை தொக்கு, வறுத்தரைக்கிற மசாலா வாசத்தோடு அந்த முட்டை தொக்கு வெரைட்டி ரைஸு, ரச சாதம், பிளைன் ரைஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்ல காரசாரமான இந்த முட்டை தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லணும். வாங்க இந்த முட்டை தொக்கு எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். காரசாரமான முட்டை தொக்கு செய்கிறதுக்கு முட்டையை நல்லா பாயில் பண்ணி நடுவில்லாம் அப்படியே கீறி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இந்த மசாலா. 2 காஞ்ச மிளகா, ஒரு 2-3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு காரம் தான் இதுக்கு தூக்கலாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். விதை கொத்தமல்லி. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படியே நல்லா பெரட்டி கொண்டு வந்துடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அப்படியே கீத்தா போட்டிருக்கேன். அதையும் அதிலேயே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சிடுறோம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை இது 2 மட்டும் தாளித்து விட்டுக்கிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா பொடியாக கட் பண்ணதாக போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த வறுத்து செய்கிறப்போ அந்த முட்டை தொக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். தட்டி வச்சுருந்த பூண்டு ஒரு 10 பல் இருக்கும். அதையும் போட்டு அதிலே வறுத்து விட்டுக்கிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுடுறோம். மிளகு காரம் இந்த தொக்குக்கு ரொம்பவே தூக்கலாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுது அதிலே ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கழுவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இந்த கிரேவியாகவே இருக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விடலாம். நமக்கு தொக்கு அப்படியே பெரட்டின மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி கொண்டு வந்துடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். நமக்கு நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். இது வெரைட்டி ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ஒரு ரச சாதத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வறுத்தரைச்ச வாசத்தோட நல்ல டேஸ்டியான முட்டை தொக்கு சூப்பராக இருக்குங்க. நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் தாள் இருந்துச்சு. நான் அதனால் ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நம்மளுடைய காரசாரமான வறுத்து விட்ட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க.